ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்க. சாப்பாடு நிமிஷத்தில் காலியாயிடும். வீட்டிலே ஹோட்டல் ஸ்டைலில் அதுவும் ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவும் ஈஸியாகவே செஞ்சிடலாம். நாம் பார்க்க போகிறது சூப்பரான காரசாரமான மட்டன் கிரேவியை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை மஞ்சத்தூள்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் வச்சு 6 விசில் வர மட்டும் நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மட்டன் நல்லா வெந்த பிறகு அது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டமை எடுத்து வச்சுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கிராம்பு ஒரு 3-4, கல்பாசி கொஞ்சம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்தில் பாதி தான் எடுத்துக்கணும். நான் சும்மா காட்டுறதுக்காக வெங்காயத்தை காட்டியிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 50 கிராம் அளவு எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை சலசலப்பு அடங்கிட்ட பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிட்டு கூடவே குடமிளகா இருந்துங்கன்னா குடமிளகா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மல்லித்தூள் இருந்துச்சுன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். மல்லித்தூள் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குன்னா அந்த கலருக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கார வாசனை போயிட்ட பிறகு மட்டனை வேக வச்சுருக்கோம்ல, அந்த மட்டனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கலவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக கிடைக்கும். நல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஹையில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் ஸ்டவ் ஹையில் இருக்கட்டும். பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சிம்பிளாகவே நம்ம மட்டன் கிரேவி செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சிண்டு ஜோன் சேனல். Bye bye, take care.